எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருவானவன் பல விதங்களிலே பிரச்சனைகளை கொண்டு வரும்படியாக அவன் போராடி கொண்டுதான் இருப்பான். ஏனென்றால் கடைசி வரை அந்த டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கதான் பார்ப்பான், விசுவாசத்திலிருந்து விழ வைக்கதான் பார்ப்பான். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. நல்ல கவனமா கேளுங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எப்பொழுதுமே பிசாசானவன் யுத்தத்தை கொண்டு வருவான். அது யார் மூலமாக வேண்டுமானாலும் அவன் கொண்டு வரலாம், குடும்பத்தினர் மூலமாய் கூட கொண்டு வரலாம். இயேசுவே சொன்னார் அல்லவா, ஒரு மனிதனுடைய சத்துருக்கள் வீட்டாரே என்று. குடும்பத்தினர் மூலமாய் கூட கொண்டு வரலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. எனவே நான் ஜெயிக்கணும்னா என் கூட பராக்கிரமசாலியா கர்த்தர் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். 59:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். என்ன வார்த்தை! பொதுவாகவே யுத்தம் முடிந்த பிறகு யார் ஜெயிக்கிறார்களோ அந்த அவர்கள் தான் கொடியேற்றுவார்கள். ஆனால் யுத்தம் துவங்கும் முன்னமே சத்துரு வரும்போதே ஆவியானவர் கொடியேற்றுகிறார் என்றால் ஒரு காரியம் கன்ஃபார்மா தெரியுது, ஜெயம் எப்பொழுதுமே அவர் பக்கம்தான். ஹல்லேலூயா! இயேசு என்னோடு இருந்து நான் தோல்வியை காண மாட்டேன். ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்கு வேலை. எகிப்தின் ஆவி என்ன செய்யும்னா அடிமைப்படுத்தும். பெலிசிய ஆவி என்ன செய்யும் என்றால் அவன் மட்டமாய் எண்ணும், அற்பமாய் பார்க்கும். அசீரியனுடைய ஆவி முகாந்திரம் இல்லாமல் பகைக்கும். மீதியானுடைய ஆவி என்ன செய்யும்னா ஒரு மாசம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி சம்பாதித்து சம்பளத்தை கையில் எடுத்து எடுத்துட்டு போயிடும். எதுவுமே கையில தங்காது. தேவப்புள்ள புரிஞ்சிருக்கணும், அறிந்திருக்கணும். ஒரு மாசம் நான் என்ன உழைக்க வச்சிருக்கிறாரு, அந்த உழைப்பு கேட்ட பலன் என் கையில வருது, ஆனா ஏன் தங்க மாட்டேங்குது? சிலருக்கு வரவே இல்லை. ஆமே. அப்ப இதுல ஏதோ தடை இருக்குது. ஒரு தேவ பிள்ளை போராடணும், யுத்தம் செய்யணும். தனியா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளால தனியா ஒரு சின்ன கல்லை கூட எடுத்து மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். நல்ல கவனமாய் கேளுங்கள். அப்ப வெள்ளம் போல சத்துரு வரும்போதே ஆவியானவர் கொடியேற்றுவார்னா எப்பொழுதுமே ஜெயம் கர்த்தர் எந்த பக்கத்துல இருக்கிறாரோ அந்த பக்கம் மட்டுமே இருக்கும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா!